ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆடி மாத பலன்கள் வந்து ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குங்க. இந்த ஆடி மாதம் என்னைக்கு பிறக்குதுன்னா அனுஷ நட்சத்திரம் ஏகாதசி திதியில் பிறக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 3 ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமம் வருது. அன்னைக்கு முக்கியமாக புதிய முடிவுகள் எடுக்கிறது, முக்கியமான விஷயங்கள், புது முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமானதுங்க. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி வரும். ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது உங்களுக்கு வெல்விஷர் கிட்டேயோ நீங்கள் கேட்கணும். அவங்களோட முடிவையும் உங்களோட முடிவையும் கலந்து ஆலோசிச்சதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுங்க. நிதானமாக எடுங்க. முக்கியமாக உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ஜரியோ அல்லது பெரிய மருத்துவ செலவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதாரண சின்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்துட்ருக்க உத்தியோகமோ அல்லது தொழிலோ வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவாய்ட் பண்ணீங்க. உங்களுக்கு சாதாரண பிரச்சனை வரும்போது அவாய்ட் பண்ணிங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு செலவாக மாறிடும். அதாவது சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும். இதை வந்து நல்லா ஞாபகப்படுத்துங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இலக்கை நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்குவீங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி அந்த டார்கெட்டை நோக்கியே நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க. சம்டைம் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க. அதனால சில ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது நிறுத்தி நிதானமாக போகணும். ஓவர் ஸ்பீடாக போகக்கூடாது. சனி வக்ரமாக இருக்குது. உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் நிறுத்தி நிதானமாக பேசுங்க. உங்களுடைய பேச்சை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அதுக்குண்டான பின் விளைவுகள் உங்களுக்கு தானாக வரும். பொதுவாகவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை நோக்கி வரத்துக்கு அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு வக்ரசனியோடைய பார்வை வருது. 7 அதாவது உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ஏமாத்துறாங்களா என்ன அப்படின்னு கண்காணிக்கணும். தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள்ட்ட நீங்கள் பேசும்போது ஃபோன் ரெக்கார்ட் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. செக்கில் கையெழுத்து போடும்போது ஒரு டாக்குமெண்ட்டு படித்து பார்க்காம கையெழுத்து போடாதீங்க. கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ஜாமீனில் யாருக்கும் போடாதீங்க. நான் பணத்துக்கு நான் கேரண்டின்னு சொன்னிங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும். இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் இருக்கணும். தந்தையாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குது. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வாகிறதுக்கு ஒரு அமைப்பாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதத்தில் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வருதுங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் படிக்கணும். நீங்கள் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உண்டு. ஆனால் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லணும். 7ஆம் அதிபதி புதன் வந்து வக்ர சனியோடு இருக்கனால ஒரு சின்ன பிரச்சனையை சாரின்னு கேட்டு முடிச்சிருங்க. அதை பெரிய லெவலில் ஈகோ கிளாஸ் ஆச்சு அப்படின்னா அது பஞ்சாயத்தில் போய் முக்கியமாக அடுத்தவர்கள் 3ஆம் மனிதர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தாலும் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட லைஃப்பில் என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருத்தரை நம்பி செயல்படுங்க. இல்லைன்னா அது ஒரு சங்கடங்கள், மன சங்கடங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கசப்பு வந்துடும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். மறந்து கடந்து செல்வது தான் ரொம்ப நல்லது. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீட்டில் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வீட்டில் தெரிஞ்சு அது மூலிமா
பிரச்சனைகள சந்திக்கிறதோ, அல்லது பிரேக்கப் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் வருது. அதனால இந்த இந்த மாசம் வந்து ரொம்ப பொறுமையாவும், எச்சரிக்கையோடவும், ரொம்ப நிதானத்தோடவும் கடைப்புடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு நல்ல மாசமா தான் இருக்கும். தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.